ஒரு 2, 3 நாளா பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி வந்து பயங்கரமான கடுமையான மன உளைச்சல்ல இருக்காரு அப்படின்னு, சுந்தர் சிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொன்ன தகவல் இது. அதாவது ம், வந்து ம். இந்த ப்ராஜெக்ட்ல முதல்ல வந்து சுந்தர் சி கமிட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி கமல் தான் வந்து முதல்ல சுந்தர் சிய வந்து சாய்ஸா சொல்லியிருக்காரு ரஜினிகிட்ட. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப இந்த இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ் கமல் தான் வந்து தயாரிப்பாளர். ஸோ இந்த படத்தில வந்து ஒரு ரஜினி ஹீரோவா நடிக்கிறாரா இருந்தா கூட, இது ஒரு பட்ஜெட்ல பண்ணா தான் நல்லாயிருக்கும். ஒரு பேன் இண்டியா படம், அப்புறம் வெட்டு, குத்து, கித்துன்னு பயங்கரமா ஒரு ரூ. 450,00,00,000 செலவழித்து விட்டா சரியா வராது. இது ஒரு அமிக்கபிளான, ஒரு கைக்கடக்கமான ப்ராஜெக்ட்டா இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி, கமல் தான் வந்து சுந்தர் சிய வந்து சூஸ் பண்ணி ஓகே. ரஜினி கிட்ட அனுப்பிச்சு விடுறாரு. ரஜினி கிட்ட சுந்தர் சி பண்ணா நல்லாயிருக்குமா? அப்படின்னு கேட்கும்போதே, ரஜினி வந்து சொல்லியிருக்காரு, சுந்தர் சி அ எப்படி கமல் அத ஃபீல் பண்றீங்க? அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல இந்த ஏற்கனவே உங்களோட அருணாச்சலம் பண்ணியிருக்காரு, என்னோட அன்பை சிவம் பண்ணியிருக்காரு. 2 பேரோடையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் ப்ரொடியூசர், நீங்க வந்து ஆக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் பரிச்சயமான ஒரு நபரா இருப்பாரு. அதுவும் இல்லாம சுந்தர் சியோட ஒர்க்கிங் ஸ்டைல் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ ஒரு குறுகிய கால பட்ஜெட், ஒரு பக்காவா பிளான் பண்ணோம்னா, அந்த பிளான்ல வந்து படத்த பண்ணுவாரு அப்படின்னும்போது, ரஜினி சொல்லியிருக்காரு, "அப்படியா? கொஞ்சம் வேற யாராவது சாய்ஸ் இருக்கலாமா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் மறுபடியும் கமல் வந்து அழுத்தி வந்து சுந்தர் சி பண்ணா நல்லா இருக்கும்ன்றத சொல்லியிருக்காரு.